In the Puducherry constituency of Mr. Lakshmi Narayanan, the area is filled with garbage and waste wherever you look. There is no proper drainage system, and the canals meant for cleaning have become completely ineffective. Despite repeated complaints from the public, the minister has not visited these areas even once to inspect the situation. How can such a minister, who doesn't even address issues in his own constituency, be expected to take care of the entire Puducherry region? One of the main problems is the road near the Senjayani Amman temple. Instead of properly leveling and paving the road, construction work has left the road uneven, with some parts elevated and others submerged. This poorly constructed road causes rainwater to stagnate, flooding houses and damaging properties. The waterlogged conditions have destroyed furniture, bedding, and other household items, causing immense hardship to the residents. Promises were made repeatedly during elections, but after winning, the minister has failed to take any action to address these long-standing issues. Even during election campaigns, they only visit for votes, making lofty promises that are never fulfilled. People are fed up with such negligence. It's been 5 years since the first complaints, yet nothing substantial has been done. On behalf of the residents of Senjani Amman Temple Street, we urgently request action to resolve these issues. Proper drainage systems must be established, roads must be leveled and paved properly, and the overall cleanliness of the area needs to be improved. We have lodged several complaints, but no action has been taken so far. We request immediate steps to address these concerns and improve the living conditions for the residents. Thank you. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து ராஜ்பவன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து இருக்கிற ஒரு வீட்டில் வந்து வெள்ளம் வந்து இப்போ இதாகி வீட்டில் உள்ள பொருள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. சுத்தமாக அவங்களுக்கு மோர் தென் 10 lakhsக்கு மேலே தான் அவங்களுக்கு வந்து இதாகிடுச்சு. ஏன்னா அவங்க சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து அவங்களுக்கு வச்சுருந்த முக்கியமான பொருள் எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரிட்ஜு கிட்ஜு எல்லாமே காலி ஆகிடுச்சு. வச்சுருந்த மரப்பொருள் அப்போ எல்லாமே சுத்தமாக அவங்களுக்கு சேதமாக நடந்துச்சு. இது வந்து தண்ணி வந்து வடிஞ்ச பிறகு எடுத்த ஃபோட்டோ இந்த வீடியோ. இதை வந்து அந்த அந்த ஏரியாவில் உள்ள அந்த கான்ஸ்டிடியூஷன் இதில் உள்ள அந்த எம்எல்ஏ வந்து அவர் வந்து பார்க்கவே இல்லை. அவர் தான் மினிஸ்டர் பிடபிள்யூடி. அந்த ஏரியாவே அவர் பார்க்கல. அந்த ரோடு அவங்க போட்டதும் சரியில்லை. அது ரோடே அந்த ஏரியாவில் உள்ள ரோடே சுத்தமாக சரியில்லை. மொரோவர் அந்த செங்கழியம்மன் கோயில் பேக் சைடில் உள்ள ரோடில் வந்து எப்போதுமே அது பள்ளமாக இருக்குது. அது இதுக்கும் உங்களுக்கு பிளாட்ஃபார்முக்கும் அந்த கட்டருக்கும் உள்ள அந்த இதுவே சரி கிடையாது. அதனால் வந்து எப்போ சாதாரண சின்ன மழை பெஞ்சாலே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாக்கடை தண்ணி தான் வருது. இப்போ இந்த மழையில் வந்து சுத்தமாக இதாகிடுச்சு. மக்களுக்கு வந்து என்ன ஏது அதை பார்த்து அவர் இருக்கிற பொசிஷனுக்கு அவர் ஈஸியாக வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி அந்த ஈஸியாக இது பண்ணலாம். அது எதுக்கு வந்து ஒன்றுமே கண்டுக்க மாட்டுறாரு என்னன்னு தெரியல. அந்த ஏரியாவில் உள்ள அந்த 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 மக்கள் எவ்வளோ தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடபிள்யூடி கொடுத்துருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. யாருமே வந்து அதை கண்டுக்கலை. அங்கே உள்ள குப்பை கூலமெல்லாம் அப்படியே அந்த இப்போ பின்னாடி வந்து அந்த இதுக்கு கோயிலுக்கு பின்னாடி குப்பையை அள்ளி கொட்டி அதில் உள்ள அந்த காவாயிலில் கொட்டி இந்த மாதிரி தான் நடக்குது. இதற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா என்னன்னு தெரியல. இல்லை ஒருவேளை அவர் என்ன அவருக்கு இந்த தொகுதி பிடிக்கலையா என்ன, இல்லை மக்களை பிடிக்கலையா என்னன்னு தெரியலை. அவர் செய்யலாம். ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக வெரி பக்கா ஜென்டில்மேன், பார்த்தா சிரிப்பார், கொள்வார், எல்லாத்தையும் ரொம்ப சொல்லுவார். ஆனால் செய்ய மாட்டார் வேலை. எதுக்குன்னு தெரியல அவருக்கு. அதுதான் ஒன்றும் புரியல பார்க்கும்போது. ஆனால் இந்த வாட்டி வந்து மக்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்டோன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அவர் டென்ஷன் ஆகி நீங்கள் அங்கே பண்ணுங்க, இங்கே போங்க, இங்கே போங்க, அங்கே போங்க, அந்த மாதிரிலாம் பேச மாட்டார். ஏன்னு தெரியல. ஒருவேளை அடுத்த தடவை நிற்க மாட்டேன்னு நினைக்கிறாரா, சரி முடிஞ்ச வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு இருக்கிறாரா என்னன்னு தெரியல. அதனால் வந்து இது அவர் இருக்கிற வரைக்குமாச்சும் அவர் கொஞ்சம் நல்லதுபடி செஞ்சு தொகுதிக்கு நல்லது செஞ்சுட்டு போனால் நல்லது. இல்லை அடுத்தவங்க யாராச்சும் வராங்கனாக்கா இதெல்லாம் பார்த்து மக்களுக்கு கொஞ்சம் உண்மையிலே சேவை செய்கிற ஆளுங்க வந்தீங்கனாக்கா கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா வந்து அரசியல்வாதிகளும் சரியில்லை, அதிகாரிகளும் சரியில்லைன்னா மக்கள் என்ன தான் செய்வாங்க ஒன்றும் புரியல. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரியில்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரியில்லை. அந்த கதை தான் இருக்குது இப்போ பாண்டிச்சேரியில்.